75 நாளைக்குள்ள பதவி விலக வேண்டும். பதவியேற்று 75 நாளைக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி விலக வேண்டும். எதற்காகனா, மதுரை மாவட்டம் முழுவதும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குறேன், 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பத்திரம் எழுதி நடிகர் விஜய் சிஎம்முக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அனுப்பியிருக்கேன். அந்த லெட்டருக்கு எனக்கு இன்னும் பதில் அனுப்பவில்லை. ஆகையால் விஜய் பதவியேற்று 75 நாளைக்குள்ள தமிழ்நாடு முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் பதவி விலக வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு எதற்காக சொல்லியிருக்கேன், ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சராக உருவாகிட்டு உன்னால் ஒரு படிப்புக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை, உன்னால் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை என்றால் 75 நாளைக்குள்ள பதவி விலக வேண்டும் என்று லெட்ரு 8ஆம் தேதி 5வது மாதம் அனுப்பியிருக்கிறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு பதில் அனுப்பவில்லை. ஆகையால் செருப்பால் அடிச்சிருக்கேன். எதுக்காக அடிச்சிருக்கேன், செருப்பால் அடித்து இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஐஎஸ் அதிகாரிகளும், இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுகளும், இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளும் அல்லது உலக அரசியல்வாதிகளும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் சொல்லுகிறேன், இவிஎம் மிஷின் போட்டியை நிரூபித்து காமிச்சு விட்டு 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி அதன் மூலமாக பிரதமர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தண்ணியிலிருந்து கரண்ட் எடுத்து இந்தியா முழுவதும் தடையில்லாத மின்சாரம் கொடுக்க முடியும் என்றதை நிரூபித்து காமிக்க இருக்கிறேன். அதில் ஒரு சில பேர் சொன்னான், அதை எப்படி ஜெயபாண்டி, நீ படிக்காத ஆள், உனக்கு இந்த தத்துவத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொன்னார்கள். உலக சயின்டிஸ்ட்டுகளும், இந்தியா சயின்டிஸ்ட்டுகளும், உலக அரசியல்வாதிகளும் ஜெயபாண்டி 20 கேள்வி இவிஎம் மிஷினை பற்றி 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல் கேட்குறேன், அதற்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு தண்ணியிலேருந்து கரண்ட் எடுத்து இந்தியா முழுவதும் கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் உறுதி செய்யலாம். ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷின் குற்றம் செய்ய முடியும்னு சொன்னவனை அவனுடைய வீடியோ பூரா செக் பண்ணிப்பார், அதில் உங்களுக்கு உண்மை புரியும். எவனுமே இவிஎம் மிஷினை பற்றி 20 கேள்வி எழுப்பியிருக்க மாட்டான், 24 ப்ராக்டிக்கல் சொல்லியிருக்க மாட்டான், அவனுடைய ப்ராக்டிக்கல் தெளிவாக இருக்காது. உலகத்தில் படித்தவன் குறை சொல்வது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். படித்து அறிவியலில் தேர்ச்சி பெற்று அரசு ஊழியர்களாக, அரசாங்க விஞ்ஞானிகளாக இருந்து கொண்டு ஒரு படிப்பறிவில்லாதவன், ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக, கட்டட தொழிலாளியாக இருக்கிற ஒரு நபரை உனக்கெல்லாம் என்னடா தெரியும், அறிவியல் தத்துவம்னா என்ன தெரியும், உன்னுடைய 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலுக்கு நான் பதில் சொல்கிறேன் நேரடி ஒளிபரப்பில் அப்படின்னு வந்திருப்பாங்க. உலக விஞ்ஞானியில் யாராவது ஒரு ஆள் வந்திருப்பான், இல்லை இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகள், நான் மானங்கடாக பேசியிருக்கிறேன், வந்திருப்பான். இதே முதலமைச்சரை செருப்பை வச்சு அடித்து வீடியோ போடுறேன், அவன் பொண்டாட்டி, அவங்க அப்பன், அவங்க அம்மா, அனைத்து கட்சிக்காரனையும், அதாவது கூட்டணி கட்சிக்காரனையும் செருப்படுத்தி அடித்து வீடியோ போட்டிருக்கேன்.
எவனுமே ஏன் பேசவில்லை என்றால், ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு செய்து காமிச்ச அனைத்து உண்மை. ஆகையால் அரசியல்வாதி பூரா பாதிக்கப்படுவான். ஆனால் இது நாள் வரைக்கும் சுதந்திரம் வாங்கி இந்த கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை மாற்றிவிட்டு இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் மிஷின் ஆட்சி தான் நடந்திருக்குது என்று நான் உறுதி கூறுவதற்கு அதற்கு இவிஎம் மிஷினை தத்துவத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். உலகத்தில் இந்த மிஷின் இருக்குல்ல, இவிஎம் மிஷினு, இந்த மிஷினை நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல், எப்படி எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும் என்று நான் சொல்லியிருக்கேன். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இந்த மிஷினை சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். அதை நிரூபித்து காமிக்கிறேன், ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு என்று தான் நான் செருப்பை வச்சு அடிச்சிருக்கேன். அப்போ இந்தியாவில் பிரதமருன்னு இருக்கான், முதலமைச்சருன்னு இருக்கான். ஒரு முதலமைச்சராக இருக்கிறவன் தன்னுடைய பொண்டாட்டியை எவனாலும் செருப்பை வச்சு அடிக்க விடுவானா? யோசிச்சு பாருங்கள். அவங்க அம்மா அவங்க அப்பாவை வந்து செருப்பை வச்சு அடிக்க விடுவானா? வந்துடுவான்ல. ஜெயப்பாண்டி வாடா, அனைத்து பத்திரிக்கை ரிப்போர்ட்டரும் கூப்பிட்ருக்கேன், வந்து நீயே இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும்னு நிரூபித்து காமி. 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நிரூபித்து காமி. இதுக்காண்டி நான் பதவி விலகிறேன் 75 நாளுக்குள்ள அப்படின்ட்டு பத்திரிக்கைக்காரங்கள்லாம் கூப்பிட்டு சவால் விடணும். இல்லை ஜெயப்பாண்டி என்னை பதவி விலகுன்னுலாம் சொல்லாத, தமிழ்நாடு முழுவதும் படிக்கிறதுக்கு சம்பளம் நான் கொடுக்குறேன், அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு. பதவி ஏற்று 75 நாளைக்குள்ள நான் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லு. இன்றைக்கி நான் வந்து தண்ணியிலேருந்து கரண்ட் எடுத்து இந்தியா முழுவதும் தடையில்லாத மின்சாரம் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது அதை ஏகப்பட்ட பேர் என்ன சொல்கிறான்னா, இது எப்படியா இந்த ஆள் சொல்கிறது எப்படியா நம்புறது அப்படின்றான். அப்போ நான் ஒரு 20 கேள்வி இந்த இவிஎம் மிஷினில் கேட்குறேன். இந்தியா விஞ்ஞானியிலோ உலக விஞ்ஞானியிலோ பதில் சொல்ல முடியலை. 24 ப்ராக்டிக்கலுக்கு பதில் சொல்ல முடியலை. ஜெயப்பாண்டி செல்லுக்கு ஃபோன் பண்ணி 20 கேள்விக்கு 24 ப்ராக்டிக்கலும் நாங்கள் பதில் சொல்ல தயார் அப்படின்னு சொல்லு. இந்த தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்க முடியாதுன்னு நான் நம்பி எல்லாரும் சொல்கிறத நான் வந்து ஏற்றுக்கிறேன். எப்படின்னா பாரதி ராஜா வந்து என்ன செஞ்சாப்புல, திரை உலகத்தை கிராமத்துக்கு கொண்டு போனாப்புல. நான் வந்து இந்த அறிவியலை தண்ணியிலேருந்து எடுக்கக்கூடிய கரண்ட்டை அதை எப்படி மேம்படுத்தி அதை உலகம் பூரா கரண்டாக கொடுக்க முடியும், அதை எப்படி மாணவ மாணவிகளை வேலை வாங்க முடியும், அந்த மாதிரி நபர்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த நாடு முன்னேறும், எல்லாம் முன்னேறும். ஆகையால் இந்த செருப்பை வச்சு அடிச்சிருக்கேன். விஜய் கட்சியிலேருந்து எனக்கு கால் பண்ணி 75 நாளைக்குள்ளே எங்கள் தலைவர் பதவி விலகுவார், அந்த பதவி விலகின நாளிலேருந்து 75 நாளைக்குள்ளே நீ மதுரை மாவட்டம் முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து ஆக வேண்டும், இல்லை என்றால் உன்னுடைய கண்டுபிடிப்பு அனைத்தையும் டிவிகே கட்சிக்கு சொந்தம், அதற்கு பிறகு அந்த நாங்கள் சொல்கிறபடி நீ அந்த செயல்படணும் என்று சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆகையால் இந்தியா பிரதமர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெறவன் அனைவருமே போர்ஜெரிகள், கரப்பான் பூச்சிகள் என்று சொல்லியிருக்கேன். தகப்பனின் தாயும் அடிக்க விட்டவன் அது முதலமைச்சராக இருக்க முடியாது. பத்திரிகை மூலமாக செல்ஃபோன் மூலமாக ஜெயப்பாண்டியை விஜய் என்னைய கூப்பிடு, ஜெயப்பாண்டி போட்டிக்கு தயாரா, நாளும் தேதி குறிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லு. ஒரு தாய் தாப்புனுக்கு பிறந்திருந்தா சந்திரசேகரனுக்கும் இந்த 2 பேருக்கும் பிறந்தது உண்மை என்றால் எனக்கு கால் பண்ணி சவாலை ஏற்றுக்கிட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.